மாப்பிள்ளை வீட பார்க்க ரொம்ப வசதியா இருக்கு, எப்படி கட்டி கொடுக்க போற? அதாம எனக்கும் ஒண்ணும் புரியாம உட்காந்துருக்கேன். ஏதோ நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி 10 பவுனோ 20 பவுனோ கேட்டா கட்டி கொடுத்துடலாம். உன் மவளும் ஒத்துக்கிட்டா, மாப்பிள்ளை அழகா இருக்காங்கன்னு வேற சொல்லிட்டா. அதாத்த நான் மனசுக்குள்ளேயே போட்டு நொந்துட்டு இருக்கேன். எப்படிதான் சீரசனத்தோட நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியலங்கத்த. விடுடி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டோம்னா வாழ முடியுமா? மாப்பிள்ளை வீட்டுல என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்வோம். இந்தா சரோசா வராடி, நல்ல நேரம் பார்த்துதான் வரா. எப்படியும் மாப்பிள்ளை வீட்டுல சேதி சொல்லிருப்பாங்க, அது சொல்லத்தான் வருவா. வரட்டும், என்னன்னு கேப்போம். ஏக்கா, என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லடி சரோசா, மாப்பிள்ளை வீட்டு எது செய்தி சொன்னாங்களாடி. அவங்க சொல்றது இருக்கட்டும்க்கா, நீங்களா என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வீடு பிடிச்சிருக்கா என்ன? உன் மவ என்ன சொன்னா, ஒத்துக்கிட்டாளா? எங்களுக்குலாம் மாப்பிள்ளை வீட்டை பத்தி ஒரு குறை இல்லடி. என் மவளுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. அது உன்னையும் நம்பி வேற குடுக்குறோம், வேற என்ன வேணும்? ஏக்கா, எங்க அக்கா வீட்டுல எல்லாத்துக்கும் உங்க ஃபேமிலி நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கக்கா. உன் மவளையும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கக்கா. சீரசனம்லாம் எம்பிட்டு போடணும்னு கேட்டியாடி? அம்பிட்டு சீரசனம்லாம் அவங்க கேட்கலக்கா. மாப்பிள்ளைக்கு தேவையான பை கொண்டு கேட்டிருக்காங்கக்கா. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான் புள்ள வாங்கி வச்சிடறதாமா. நெக 50 பவுன் போட்டா போதும்னு சொல்லியிருக்காங்கக்கா, வேற ஒன்றும் கேட்கலக்கா. என்னடி அம்பிட்டு தான் சொல்லிட்டு இவ்வளோ சீரை நான் எப்படிடி செய்வேன்? ஏக்கா, ஒரு பொம்பளை பிள்ளைய பெக்கிற சும்மாவாக்கா? நீ எந்த வீட்டுல கட்டி கொடுத்தாலும் இதுக்கு மேலேயே செய்யணும்க்கா. நீ சொல்றது சரிதான் சரோசா. நம்ம வறுமைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை பார்க்கணும். நீ மெதுவா கூட செஞ்சுக்கோக்கா. எங்க அக்கா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது எப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம், ஒரு சீரசனம் இல்லாம கட்டி கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க சீரசனம் கூட கேட்டிருக்க மாட்டாங்கக்கா. அவங்க ஊர் பக்கம் இப்படிதான் செய்வாங்களா எல்லாருமே, அதான் கேட்டிருக்காங்க. நான் எப்படியாச்சும் கட்டி கொடுத்துட வேண்டிய. முத பிள்ளைக்கு அம்பிட்டையும் போட்டா ரெண்டாவது பிள்ளைக்கு எங்க போறது? அதை நினைச்சுதான் ஒரே யோசனையா இருக்கு சரோசா. நீ சொல்றதெல்லாம் நினைச்சா கஷ்டமா தான்க்கா இருக்கு. நான் வேணும்னா மாப்பிள்ளை வீட்டுல பேசி பார்க்கட்டுமா? சரோசா, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, நாங்க பார்த்து கட்டி கொடுத்துக்கிறோண்டி. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க போட்டுக்கிறோம். நீ எல்லாம் இதை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் பேச வேணாம். அவங்க சொல்ற சீர்சனத்தை நாங்க செஞ்சுறோண்டி சரோசா. சரிக்கா, என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுப்புல ஒலை வச்சுட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போறேன். இனி யாரும் ஒலை கொதிச்சிருக்குங்கக்கா. சரிடி, நீ போ, நான் அப்புறமேல வீட்டுக்கு வரேன். ஏங்க, என்னங்க பண்ண 50 பவுன் கேக்குறாங்க. எனக்கு போட்டதே வெறும் 15 பவுனு. அது இதுன்னு சேர்த்து பார்த்தா நம்ம வீட்டுல ஒரு 25 பவுன் வருங்க. அதுக்கு மேல நம்ம எப்படி ரெடி பண்றது? அந்த கம்மாக்கார பக்கத்துல 2 வயக்காட்டை வித்துற வேண்டியதாண்டி. அதை வித்துட்டோம்னா நம்ம அவளுக்கு சீரு செய்ய கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஏத்தே, அதெல்லாம் வித்துட்டு நம்ம பொழப்புக்கு என்னங்கத்தே பண்றது? பட்டு, அம்மா சொல்றது சரிதான் பட்டு. வேற வழி இல்ல, அந்த வயக்காட்டை வித்தாதான் சரியா வரும். இல்லங்க, நம்ம பொழப்புக்கு நம்ம ஏதாச்சும் கூலி வேலைக்கு போக வேண்டியதான். வேற என்ன பண்றது? வேற வழியே இல்லைல. எக்கா, உன் கல்யாணத்தை பத்தி தான் அங்க ஒரே டிஸ்கஷன் போல. நீயும் கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இப்ப மொத ஆளா கல்யாணத்துக்கு நிக்கிற. ஏய், ரொம்ப கலாய்க்காதடி. ஏதோ மாப்பிள்ளை நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அழகா இருந்துட்டாரு, அதான் ஓகே சொல்லிட்டேன். அப்ப கேவலமா கருகருன்னு இருந்தா வேணாம் சொல்லிருப்பியா? அப்படிலாம் இல்லடி, நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தாண்டி ஒத்துக்கிட்டேன். யாரு நீ? அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டியா? எப்படியோ சென்னையில போய் செட்டில் ஆக போற. இவ ஒருத்தி. உனக்கு ஆசையா இருக்க நீயே கட்டிக்கொடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி போக நான் ரெடி தான், வீட்டுல ஒத்துக்கணுமே. நீ வேற மூத்தவளா போயிட்ட, இல்லைன்னா நான் ரெடியா போயிட்டே இருந்திருப்பேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் போலயே தோணுதுக்கா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. நம்ம அப்பாட்ட கேட்க வேண்டியதான், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி. அந்த கிழவி வேற கூட உட்காந்துருக்கு, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியுமே. அது கிடக்குது, வா போய் கேட்டு பாப்போம். எம்மா எம்மா, என்னடி இவ வேற வந்துகிட்டு? உன்னை யாரு கூப்பிட்டா? நகரு, நான் அப்பா கிட்ட போய் பேசணும். போடி போ, நான் அடுப்படியில வேலை கிடக்கு, நான் போறேன்ப்பா சாமி. நீ போய் உங்க அப்பாட்ட என்னன்னா கேட்டுக்க. எப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வருமாப்பா? அப்பாட்ட கையில காசு இல்லையேடா. இன்னொரு நாள் அப்பா வாங்கி தரேன். வேணும்னா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வரே, சாப்பிடுவோம். அதுவும் சரிதே, வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். கொஞ்சமாச்சு காசோட கஷ்ட நஷ்டம் தெரியுதான் பாரு. இவளுக்கு இப்ப பிரியாணி வாங்கி திண்டே ஆகணுமா? இந்த கிழவிக்காக தான் நினைச்சதை கூட திங்க முடியாம கிடக்கு. எதை எடுத்தாலும் காசு காசு காசு. அப்புறம் சாப்பிட காசு இல்லாம அப்புறம் வேற எதுக்கு வேணும்? திமிர் பிடிச்ச கிழவி. இங்க வருடி, வந்தேன்னா 2 மீதி மிதிச்சே பிரிவே மாத்துக்க. நாங்க காசுக்கு என்ன பாடுபடுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். உன் அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கலாமே நாக்கு தள்ளிரும் போல. உன்னை எங்கிட்டு போய் கட்டி கொடுக்க? நான் இப்ப கட்டி கொடுக்க சொன்னேனா? உங்களை மாதிரி வீட்டுல இருந்துட்டு போயிட்டே இருக்கேன். உன்னையெல்லாம் வச்சு சமாளிக்க முடியுமா? உங்க அக்காவை கூட வச்சு சமாளிச்சிடலாம். எப்ப பாரு அவளைத்தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறது. இன்னும் கொஞ்ச நாள் கட்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும் ஏன் அருமை. ஆமா ஆமா, இவ பெரிய பிஸ்தா. போடி போ. உன் அக்காவை கட்டி கொடுத்ததுக்கு உன்னையும் மோத கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்.
இன்னும் வயசுக்கு கூட வரலையேன்னு பாக்குறேன். இல்லைன்னா புடிச்சு இழுத்துட்டு போய் கட்டி கொடுத்துறேன் பாத்துக்க. எப்பா நீங்க போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்கப்பா. அந்த கிழவி கிட்ட எல்லாம் வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்க முடியாது.